ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற நாமத்தில் என் அன்பு இனிய உறவு சொந்தங்களுக்கு அன்பின் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும். இறைவனின் எல்லையில்லா அன்பை நீங்கள் உணர்வீர்கள். நாம் ஜெபிக்கலாம். இன்றைய வசனம்: கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அப்பா, பொன்னையும் பொருளையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இறை ஆலயத்தின் மகிமையை எங்களுக்கு கொடுத்தீர். இன்று ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதித்து துதித்து பாடி போற்றி புகழ இந்த பரிசுத்த புனித ஓய்வு நாளை தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்திலே அனைத்துலக திருச்சபைகளுக்காகவும் அனைத்து டினாமினேஷன்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடல் ஒன்று, உறுப்புக்கள் பல. அதுபோல நாங்கள் வெவ்வேறு சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று எங்களுக்கு ஒரு ஒற்றுமை உணர்வை இந்த நாட்களிலே தருவீராக. ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல், உம்மை ஆராதிக்க முடியாமல், இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கடைபிடிக்க முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நோயின் தாக்கத்தினாலும் பணியின் தாக்கத்தினாலும் பல்வேறு சூழ்நிலைகளினாலும் ஆண்டவரே வேலை பளுவினால் வர முடியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு வர தடை செய்கிற எல்லா பார்வோனின் அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் எவ்வாறு அனுசரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படி அனுசரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சொந்த பேச்சை பேசாமலும் சொந்த இஷ்டத்துக்கு செய்யாமலும் செல்லாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்குமாறு எங்களுக்கு பணித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற மக்கள் எழுந்து அக்கினியாக, எலியாவின் அக்கினி ஜுவாலைகளாக பிரகாசிக்க வேண்டும். உமது வருகை சமீபமாக இருப்பதினால் ஒவ்வொருவரும் சுவாமி தங்களை மனவாட்டிகளாக ஆயத்தம் பண்ணி எண்ணெய்களோடும் தீவட்டிகளோடும் எதிர்கொள்கிற நல்ல உள்ளங்களை இந்த நாட்களிலே தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உம்முடைய கிருபையானது எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உமது இரக்கமானது எங்களை பாதுகாக்கட்டும். சுவாமி அப்பா பிதாவே, வாழ்நாளில் உம் அன்பை நாங்கள் ருசிக்க, உமது பாதத்தில் உமது இறைவார்த்தையை நாங்கள் வாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். வேதத்தின்படி ஒழுக, உமது கட்டளையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஏனெனில் வேதமே விளக்கு, வேதமே